வெளிய பார்த்தா சுட்டரிக்கும் வெயிலு கொஞ்சமும் மேகமே இல்ல. ஆனா உங்க போன்ல இருக்கிற வானிலை ஆப் என்ன சொல்லும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல செம மழை பெய்யும்னு உறுதியா சொல்லும். ஆமா, அது நிறைய நேரம் நடக்கும். நீங்க அதை பார்த்துட்டு லேசா சிரிச்சிட்டு கொடையே எடுக்காம வெளியே போவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையிலயும் அதே ஆப் எடுத்து வானிலை என்னன்னு பாப்பீங்க. கண்டிப்பா, அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு நமக்கு. கரெக்ட். தப்புன்னு தெரிஞ்சும் அந்த எண்களையும் கணிப்புகளையும் நாம ஏன் தேடி போறோம்? நேரே இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. தேர்தல் கருத்து கணிப்புகளும், அதாவது இந்த ஒப்பீனியன் போல்ஸ், அப்புறம் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே இன்னைக்கு நமக்கு அப்படிதான் ஆகிடுச்சு. உண்மைதான், பல நேரங்கள்ல அது தப்பா போகுது. நம்பகத்தன்மை பெரிய அளவுல கேள்விக்குறி ஆகுது. ஆனாலும் தேர்தல்னு வந்துட்டா அந்த எண்களை பார்க்காம நம்மால இருக்க முடியறதில்ல. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம கையில எடுத்திருக்கிற தரவுகள், அப்புறம் முந்தைய தேர்தல் ரிப்போர்ட்டுகளை வச்சு இதை கொஞ்சம் துருவி பார்க்க போறோம். ரைட், இது ஒரு முக்கியமான தலைப்பு. ஏன்னா வானிலை அறிக்கை குறைந்தபட்சம் செயற்கைக்கோள் கருவிகளையாவது நம்பியிருக்கு. ஆமா. ஆனா இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் முழுக்க முழுக்க மனிதர்களோட மனநிலையையும் சமூகத்தோட ரொம்ப சிக்கலான கட்டமைப்பையும் நம்பியிருக்கு. நாம எப்போதுமே எண்கள் பொய் சொல்றதுல நம்புறோம். ஆனா அந்த எண்களை யாருக்கிட்ட அந்த வாங்குறோம் அப்படிங்கறதுல தான் விஷயம் இருக்கு. கரெக்ட். எந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த பதில வாங்குறோம் அப்படிங்கறத வச்சு அப்பட்டமான பொய்களை கூட உண்மையாக காட்ட முடியும். இந்த தரவுகளுக்கு பின்னால் இருக்கிற நுட்பங்களை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக அலசுவோம். கடந்த ஒரு 20-30 வருஷமா இந்த ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாமே நம்ம ஊர்ல ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா, ரிசல்ட் அன்னைக்கு டிவி முன்னாடியே உட்கார்ந்துருவாங்க எல்லாரும். அதுதான். ஆரம்பத்துல ரிசல்ட் என்ன வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல தான் இதை பார்த்தோம். ஆனா இப்போ பல தரவாய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கணிப்புகள் நிஜமான மக்கள் மனநிலையை காட்டுறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு சாதகமான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காகவே பயன்படுத்தப்படுது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கருத்து கணிப்புகள் மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கல, மாறாக அதை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா உருவாக்குது. இங்க கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மனிதர்களுக்கு எப்போதுமே ஜெயிக்கிற குதிரை மேல பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இயல்பாகவே இருக்கும். ஓ ரைட். இதத்தான் உளவியல்ல பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வார்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சி பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து நாளிதழ்களும் தொலைக்காட்சிகளிலையும் ஒரு செய்தியை கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் முடிவெடுக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ்னு சொல்வாங்களே. கரெக்ட். அவங்க சரி நாமும் ஜெயிக்கிறவங்களுக்கே ஓட்டு போடுவோம், அப்போதான் நம்ம ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ தரவுகளை சேகரிக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில அவங்க மறைமுகமா ஒரு விளம்பர உத்தியை செய்யறாங்க. ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து அதை திரும்ப திரும்ப சொல்லி மக்களோட மனசை மாத்தி நிஜமாக்க முயற்சி பண்றாங்க. துல்லியமா சொன்னீங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டாச்சே. ஆனால் இது எப்படி சாத்தியம்? தரவுகள் அடிப்படையில ஒரு கணிப்பு நடக்கும்போது எங்களை அவ்வளோ சுலபமாக வளைக்க முடியுமா? என்ன முடியும். அதுதான் இந்த கணிப்புகளோட அடிப்படையே. எனக்கு என்னவோ அவங்க பயன்படுத்துற கணக்கீட்டு முறையில தான் பெரிய பிழை இருக்குன்னு தோணுது. ஏன்னா சும்மா நம்பரை மாத்தி போட முடியாது இல்லையா? அதுதான் முக்கியமான இடம். ஒரு கருத்து கணிப்பு எப்படி தயாராகுது அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவியலை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தொகுதியில 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா எல்லார்கிட்டயும் போய் கேள்வி கேட்க முடியாது. கரெக்ட். அதனால ஒரு சிறிய குழுவிடம் மட்டும் கேள்விகளை கேட்டு ஒட்டுமொத்த முடிவை கணிப்பாங்க. இதுக்கு சரியான மாதிரி அளவும் அந்த மாதிரியில் சமூகத்தோட அனைத்து தரப்பினரும் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் தோணுது. சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பிரியாணி அண்டாவுல ஒரே ஒரு பருக்கைய மட்டும் எடுத்து பார்த்துட்டு மொத்த ஊருக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்லையா? நல்ல உதாரணம். அந்த ஒரு பருக்க சரியா வெந்திருந்தா மொத்த பிரியாணியும் சூப்பரா வந்திருக்குன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இல்லையா? அது மாதிரி ஒரு 15,000 பேரை மட்டும் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? கேக்க நல்லா தான் இருக்கு. ஆனா சமூகம் ஒரு பிரியாணி கிடையாது பாத்தீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? பிரியாணில அரிசி மசாலா எல்லாமே ஒன்னா கலந்து ஒரே சுவையை கொடுக்கும். நீங்க எங்க கை வச்சாலும் அதே சுவைதான் வரும். ஆனா சமூகம் அப்படிப்பட்டது கிடையாது. சமூகம் என்பது பல்வேறு அடுக்குகளை கொண்டது. ஓ ஆமா, வெவ்வேறு விதமான மக்கள் இருக்காங்க. கரெக்ட். ஒரு தொகுதியில இளைஞர்கள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, விவசாயம் செய்யறவங்க, ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க, வெவ்வேறு சாதி மதம் வருமான பின்னணி கொண்டவர்கள் இருப்பாங்க. இவர்களுடைய தேவைகளும் அரசியல் பார்வையும் முற்றிலும் வெவ்வேறாக இருக்கும். ஓ,
அப்ப நீங்க சொல்றது பிரியாணி மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்க கூடாது. அந்த 15,000 பேரை தேர்ந்தெடுக்கும் போது ஊர்ல என்ன விகிதத்துல மக்கள் இருக்காங்களோ அதே விகிதத்துல இந்த மாதிரி அளவும் இருக்கணும். சரியா பிடிச்சீங்க. இதுக்கு அறிவியல் பூர்வமாக ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அதாவது ஒரு தொகுதியில 20% இளைஞர்கள் இருக்காங்கன்னா நீங்க எடுக்கிற அந்த 1000 பேர் கொண்ட குழுவிலும் 20% இளைஞர்கள் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அப்படி எடுத்தாதான் அது உண்மையான பிரதிபலிப்பா இருக்கும். ஆனா நிஜத்துல களத்துல என்ன நடக்குது தெரியுமா? என்ன பண்றாங்க? பல நிறுவனங்கள் செலவை குறைப்பதற்காகவோ அல்லது நேரமின்மையாலோ தங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஒரு சிலரிடம் மட்டும் கேள்விகளை கேட்டுவிட்டு அதை ஒட்டுமொத்த மக்களோட கருத்தா மாற்றிடுறாங்க. அடப்பாவுமே, இது அறிவியலும் அல்ல, இது வெறும் குருட்டு அனுமானம் மட்டுமே. இது ரொம்ப மோசமா இருக்கே. இதை விட இன்னொரு தந்திரமும் இவங்க பண்றாங்கன்னு நான் படிச்சேன். அதாவது யார்கிட்ட கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கறத தாண்டி எப்படி கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கறதுலயும் ஒரு பெரிய தந்திரம் இருக்கு இல்லையா? ஆமா, லீடிங் கொஸ்டின்ஸ் பத்தி சொல்றீங்க. ஆமா, அதாவது கேள்விகளை வடிவமைக்கும் விதம். இது மிக நுட்பமான பார்வை. ஒரு நேரடியான கருத்து கணிப்புல நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னு சுலபமாக கேட்கலாம். ஆனா பல சமயம் கேள்விகள் அப்படி இருக்காது. வேற எப்படி கேட்பாங்க? சமீபத்துல நடந்த இந்த மாபெரும் ஊழல் குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓஹோ, கேள்வியிலேயே ஒரு நெகட்டிவ் விஷயத்த நுழைச்சிடுறாங்க. ஆமா, இதுக்குதான் லீடிங் கொஸ்டின்ஸ் என்று பெயர். கேள்வியிலேயே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை விதைத்து பதில அவங்களுக்கு தகுந்தாற்போல் வாங்கிக் கொள்வது. இதையெல்லாம் தாண்டி முடிவுகளை வெளியிடும் போது தங்களுக்கு சாதகமில்லாத தரவுகளை மறைச்சிடுவாங்க. கரெக்ட். தங்களுக்கு சாதகமில்லாத தரவுகளை மறைத்துவிட்டு சாதகமான எண்களை மட்டும் ரொம்ப பெரிதாக காட்டுவார்கள். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய வழிமுறை பிழைகள், வெளிப்படையான தவறுகள் தொடர்ந்து நடக்குதுன்னா இது வெறும் அறியாமையால நடக்குதுன்னு சத்தியமா நம்ப முடியல. கண்டிப்பா கிடையாது. யாரோ ஒருவருக்கு இதனால் பெரிய லாபம் கிடைக்குது, அதனாலதான் இதை கண்டுகொள்ளாம விட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகளோட தலையீடோ அல்லது பணப்பரிமாற்றமோ கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான கோடிகள் புழங்கும் ஒரு களமாச்சு. அரசியலும் வியாபாரமும் கலக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அரசியல் கட்சிகளுக்கு எப்போதுமே தங்களை ரொம்ப பலமானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு பாத்தீங்கன்னா. ஆமா, வீக்கா தெரிஞ்சா தொண்டர்கள் சோர்வடைஞ்சிடுவாங்க. அவர்கள் கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுத்து தங்களுக்கு சாதகமாக முடிவுகளை வெளியிடச் செய்யலாம். சில சமயம் நிறுவனங்களே கட்சிகளிடம் போய் பேரம் பேசுவாங்களா? ஆமா, நிறுவனங்களே கட்சிகளிடம் சென்று எங்களுக்கு இவ்ளோ பணம் கொடுத்தால் உங்களுக்கு சாதகமாக ஒரு சர்வேயை வெளியிடுகிறோம் அப்படின்னு பேரம் பேசும் சம்பவங்களும் நடப்பதுண்டு. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் என்றால், சரி, அரசியல் கட்சிகள் தங்களோட லாபத்துக்காக இதை செய்யறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மீடியாக்கள், அந்த தொலைக்காட்சி சேனல்கள், அவங்க ஏன் இதை இவ்வளவு பெரிதுபடுத்துறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை அவங்களும் இந்த அரசியல் கட்சிகளோட கட்டுப்பாட்டுல இருக்காங்களா? எல்லா சேனல்களுமே ஒரு குறிப்பிட்ட கட்சியின் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்மால சொல்லிட முடியாது. ஆனால் ஊடகங்களுக்கு இன்னொரு முக்கியமான தேவை இருக்கு. அதுதான் டிஆர்பி மற்றும் விளம்பர வருமானம். ஓ, ஆட் ரெவென்யூ. நீங்கள் அந்த செய்தியை தொடர்ந்து பார்ப்பீர்களா? பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மாட்டீர்கள். சேனலை மாற்றி விடுவீர்கள். ஆமா, ரிசல்ட் அன்னைக்கு நியூஸ் சேனல் பார்க்கறதே ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதுதான் உங்களுக்கு வேணும். பெரிய பெரிய கிராஃபிக்ஸ், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், வரலாறு காணாத வெற்றி, எதிர்க்கட்சிகள் தரைமட்டம் அப்படின்னு பெரிய தலைப்பு போட்டாதான் நாம உட்காந்து பார்ப்போம். அதுதான் ஊடகங்களின் பிசினஸ் மாடல். அந்த பரபரப்பு தான் உங்களை டிவி முன்னாடி கட்டி போடுது. நீங்கள் பார்ப்பதால் தான் அவர்களுக்கு விளம்பரதாரர்கள் மூலமாக கோடிக்கணக்கில் வருமானம் வருது. அப்போ நடுநிலைமை எல்லாம் வெறும் பேச்சுக்கு தானா? துரதிர்ஷ்டவசமாக ஆமா. நடுநிலையான நேர்மையான ஒரு கணிப்பை கொடுப்பதை விட பரபரப்பை கூட்டக்கூடிய விவாதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கப்பட்ட கணிப்பை கொடுப்பதற்கே இங்கு சந்தை மதிப்பு அதிகம். ஊடகங்களின் லாப நோக்கம் இந்த கருத்து கணிப்புகளை ஒரு பெரிய நாடகமாக மாற்றிவிட்டது. இதையெல்லாம் கேட்கும்போது எல்லாமே திட்டமிட்டு நடக்கும் மோசடி மாதிரி ஒரு ஃபீல் வருது. சரி, இப்போ இந்த அரசியல் தலையீடு, ஊடகங்களோட வியாபாரம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரம் கட்டிடுவோம். சரி. ரொம்ப நேர்மையான எந்த அரசியல் சார்பும் இல்லாத ஒரு நிறுவனம் கிராமம் கிராமமாக போய் மிகச்சரியான அறிவியல் முறையில் மக்களிடம் மைக் நீட்டி கேள்வி கேட்கறாங்கன்னு வெத்துக்குவோம். ஓகே, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஆமா, அப்போவாவது உண்மையான முடிவு கிடைத்து விடுமா? எனக்கு என்னவோ மக்கள் அவ்வளோ சுலபமா உண்மையை சொல்லிடுவாங்கன்னு தோணல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தயக்கத்துல தானே இருப்போம்.
உங்களையே அந்த இடத்துல வச்சு பாருங்க நேரே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீர்கள், அங்குள்ள ஒரு டீ கடையில் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரைட். உங்களை சுற்றி அந்த ஊரோட ஆளுங்கட்சியை சேர்ந்த 10 பேர் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் கையில் ஒரு நோட்டு புத்தகத்துடன் வந்து, ஐயா, நீங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் என்று உங்களிடம் நேரடியாக கேட்கிறார். அந்த சூழ்நிலையிலையா? ஆமா, நீங்கள் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்க நினைத்தாலும் அதை அந்த இடத்தில் சத்தமாக சொல்வீர்களா? வாய்ப்பே இல்ல. அமைதியா இருந்துடுவேன். அதுதான் மனித இயல்பு. இல்லனா அந்த ஊர்க்காரங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்காங்களோ அதே கட்சியின் பேரை கடமைக்கு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவேன். ஏன்னா உண்மையை சொன்னால் நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, இல்ல அரசாங்கம் கொடுக்கும் சலுகைகள் எனக்கு கிடைக்காம போகுமோ அப்படிங்கிற பயம் கண்டிப்பா வரும். அரசியல் அறிவியல்ல ஸ்பைரல் ஆஃப் சைலன்ஸ் என்று கூறுகிறார்கள். ஸ்பைரல் ஆஃப் சைலன்ஸ் சுவாரஸ்யமா இருக்கு. சமூகத்தில் பெரும்பான்மையாக என்ன கருத்து நிலவுகிறதோ அதற்கு எதிராக தங்களது கருத்து இருந்தால் தனிமைப்படுத்துவோம் அல்லது அச்சுறுத்தப்படுவோம் என்ற பயத்தில் மக்கள் மௌனமாகி விடுவார்கள். ஓ, இது ரொம்ப முக்கியமான ஒரு சைக்காலஜி. இன்னும் சிலர் வந்து யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பதாக பொய் சொல்வார்கள். இத ஷை வோட்டர் எஃபெக்ட் என்பார்கள். மனித மனதோட தயக்கமும் பயமும் எப்படி எண்களை முற்றிலுமாக பொய்யாக்குகிறது என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, கருத்து கணிப்புக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் வரதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இப்போ அந்த கருத்து கணிப்பு நடத்தும் நபர் அந்த ஊரை விட்டு சென்றதும் தன்னிடமிருக்கும் தரவுகளை வச்சு ஒரு கட்சி 80% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும்னு கணிப்பார். கரெக்ட். ஆனா தேர்தல் நாளன்று அந்த வாக்காளர் ரகசியமான வாக்குச்சாவடிக்குள் சென்று யாருக்கும் பயப்படாமல் தனது உண்மையான நிலைப்பாட்டை பதிவு செய்வார். முடிவுகள் அப்படியே தலைகீழாக மாறும். துல்லியமா சொன்னீங்க. கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எண்களில் உள்ள பிழையை தேடிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் உண்மையான பிழை மனிதர்களின் பயத்தில் இருக்கிறது. இது ரொம்ப பெரிய முரண்பாடு. மக்கள் எந்திரங்கள் கிடையாது பாத்தீங்களா? உள்ளீட்டை கொடுத்தவுடன் சரியான வெளியீட்டை கொடுப்பதற்கு அவர்கள் தங்களை சுற்றியுள்ள சமூக சூழலுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இந்த உளவியல் முரண்பாடுகளை எந்த ஒரு அறிவியல் கணக்கீட்டாலும் 100% துல்லியமாக அளக்கவே முடியாது. இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கேளுங்க. இந்த பயம், தயக்கம் இதெல்லாமே நேரடியா ஒருத்தரை சந்திக்கும் போது வருவது தானே? இப்போ எல்லாமே ஆன்லைன் மற்றும் போன் மூலமாக தான் நடக்குது. ஆமா. டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்த பிறகும் நிறைய சர்வேகள் ஆன்லைன் மூலமாகவோ போன் செயலிகள் மூலமாகவோ நடக்கும்போது மக்கள் யாரும் நேர்ல போய் பயமுறுத்த போவதில்லை. ரைட். வீட்டுக்குள்ள பாதுகாப்பா உட்காந்துக்கிட்டு போன்ல ஒரு பட்டன் அழுத்த போறாங்க. டிஜிட்டல் யுகத்துல இந்த சார்பு நிலை குறையணுமே, ஏன் இன்னும் தவறான கணிப்புகளே வருது? தொழில்நுட்பம் வேகத்தை கொடுத்திருக்கு, அதுல மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா தரத்து நேர்மையை கொடுத்திருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி? ஏனென்றால் ஆன்லைன் கருத்து கணிப்புகள்ல வேறொரு பெரிய உளவியல் பிரச்சனை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போறீங்க. ஓகே. சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருந்தாலோ அல்லது ரொம்ப மோசமா இருந்தாலும் மட்டும்தான் இணையத்துல போய் ரிவ்யூ எழுதுவீங்க. ஓரளவுக்கு சுமாரா இருந்தா சாப்பிட்டு விட்டு அமைதியா வந்து விடுவீர்கள் அல்லவா? ஆமா, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் உணர்வு இருந்தாதான் அந்த மெனக்கடலை நாமே எடுப்போம். அதேதான் இங்கேயும் நடக்குது. ஒரு ஆன்லைன் அல்லது சமூக வலைத்தள கருத்து கணிப்பு நடக்கும்போது எந்த அரசியல் கட்சியின் மீது தீவிரமான பற்று உள்ளதோ அல்லது யார் மீது தீவிரமான கோபம் உள்ளதோ அவர்கள் மட்டுமே ஆர்வமாக அந்த லிங்க் கிளிக் செய்து வாக்களிப்பார்கள். ஓ, அப்போ அந்த அமைதியான மெஜாரிட்டி மக்கள் வாக்களிக்கிறதே இல்ல. கரெக்ட். நடுநிலையான அமைதியான வாக்காளர்கள் அதை பொருட்படுத்தவே மாட்டார்கள். இதுக்கு செல்ஃப் செலெக்ஷன் பயாஸ் என்று பெயர். இதனால் ஆன்லைன் முடிவுகள் எப்போதுமே தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டவர்களின் குரலாக மட்டுமே இருக்கும். ஓ, அப்போ ஆன்லைன் முடிவுகள் ஒட்டுமொத்த மக்களோட எண்ணம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் கவனிச்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் கூட இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது இல்லையா? ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. இப்போ எக்ஸ் தளத்திலயோ ஃபேஸ்புக்லயோ நமக்கு என்ன மாதிரி அரசியல் சிந்தனை இருக்கோ அதே சிந்தனை உள்ள பக்கங்கள் தான் நமக்கு காட்டப்படும். ஆமாம், அதுதான் அல்காரிதமோட வேலை. அப்போ ஒரு கருத்து நடக்கும்போது நமக்கு தெரிந்த நம்மை சுற்றி உள்ள அதே வட்டத்துக்குள் இருப்பவர்கள் மட்டும்தான் அதை பார்த்து வாக்களிப்பார்கள். அதையே எக்கோ சாம்பர் என்று சொல்வார்கள். ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் மட்டுமே நிறைந்த ஒரு பக்கத்தில் கருத்து கணிப்பு நடத்தினால் அந்த கட்சிக்கு 90% ஆதரவு இருப்பதாக தான் தரவுகள் வரும். அதை வச்சுக்கிட்டு நாடே அவங்க பக்கம்னு சொல்றது ரொம்ப தப்பு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது!
மேலும் இன்று டிஜிட்டல் யுகத்தில் ஃபேக் அக்கவுண்ட்கள் மற்றும் பாட்களை பயன்படுத்தி ஒரு கருத்து கணிப்பின் முடிவையே சில நிமிடங்களில் மாற்றிவிட முடியும். ஆமா, அந்த ட்விட்டர் போர்ட்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக டிஜிட்டல் தொழில்நுட்பம் பிழைகளை சரி செய்யவில்லை, மாறாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக தவறான தகவல்கள் மிக வேகமாக பரப்பப்படுகின்றன. அந்த பிழைகளை மிக பிரம்மாண்டமாக பெரிதாக்கி அதை உண்மை போல காட்டும் ஆபத்தான வேலையைத்தான் இந்த டிஜிட்டல் யுகம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றா இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம விவாதித்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கிறது. பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. கருத்து கணிப்புகள் என்பது வானத்திலிருந்து குதித்த முழுமையான உண்மைகள் அல்ல. அவற்றுக்கு பின்னால் அரைக்குறையான கணக்கீட்டு முறைகள் இருக்கலாம், பெருநிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கம் இருக்கலாம், ஊடகங்களின் லாப நோக்கம் இருக்கலாம், அல்லது சாதாரண மக்களோட இயல்பான பயம் கூட இருக்கலாம். கரெக்ட். இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு தரவை ஒரு குடிமகனாக நாம் எப்படி அணுக வேண்டும்? இந்த கணிப்புகளை கண்மூடித்தனமாக நம்புவதை நாம் முதலில் நிறுத்த வேண்டும். நமக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது அக்கறை இருந்தால் வெளிப்படையான கணிப்புகளும் சுதந்திரமான அமைப்புகளும் ரொம்ப அவசியம். அறிவியல் பூர்வமான முறைகளும் தேவை. கண்டிப்பா. தரவுகளுக்கு பின்னால் உள்ள அறிவியலையும் அரசியலையும் கேள்வி கேட்க பழக வேண்டும். எந்த நிறுவனம் இதை நடத்துகிறது, யாருடைய பணத்தில் இது நடக்கிறது, எத்தனை பேரிடம் இது கேட்கப்பட்டது என்ற உண்மைகள் வெளிப்படையாக தெரிய வேண்டும். எண்கள் எப்போதுமே முழுமையான கதையை சொல்வதில்லை. எண்களுக்கு பின்னால் இருக்கும் மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள தவறினால் ஜனநாயகம் என்பது வெறும் எண்களின் விளையாட்டாக சுருங்கிவிடும். மிக சரியான வாதம். தரவுகளை பார்த்து மக்கள் தங்களோட முடிவை மாத்திக்க கூடாது. தங்களோட சொந்த அறிவையும் தங்களை சுற்றி நடக்கும் நிஜமான சமூக மாற்றங்களையும் பார்த்துதான் தங்களோட அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். 100% உண்மை. நேரே இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் உங்கள் மனதில் விதைக்க ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மக்கள் டீ கடையிலோ பொதுவெளியிலோ கருத்து கணிப்பு நடத்துபவர்களிடம் உண்மையை சொல்ல பயந்து தொடர்ந்து பொய் சொல்கிறார்கள் என்றால், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு தேர்தலிலும் வெளிவரும் அந்த தவறான கருத்து கணிப்பு முடிவானது யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை காட்டவில்லை. மாறாக அந்த சமூகத்தில் மக்கள் சுதந்திரமாக தங்கள் கருத்தை சொல்ல முடியாமல் எவ்வளவு தூரம் பயந்து வாழ்கிறார்கள் என்பதை காட்டும் ஒரு சோகமான அளவீடாகத்தான் இந்த கருத்து கணிப்புகள் இருக்கிறதோ? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. உங்கள் பதில்களை உங்களிடமே விட்டுவிடுகிறோம். இந்த சிந்தனையோடு இன்றைய விவாதத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து சிந்திப்போம்.